2, 3, 4, 5 போடுறேன். இப்போது நான் அந்த அரேவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து லெட்டு நான் என்ன பண்ணுறேன், இது வந்து ரிசல்ட்டு. இப்போ இந்த ரிசல்ட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அரே டாட் எவ்ரி, ஓகேவா, எவ்ரின்னு போட்டுட்டு வேல் போட்டுக்கோங்க. நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி தான் நம்ம ஒரு ஐட்டம் மட்டும்தான் எடுக்கிறோம் ஆர்குமெண்ட்லேருந்து. அதனால் நான் எந்த ஒரு ஆரோ தட் மீன்ஸ் ப்ராக்கெட்டும் போல். இப்போ வந்து நீங்கள் இந்த ஆர்குமெண்ட் வந்து மோர் தென் ஒன்றுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இங்கே என்ன பண்ணணும், ப்ராக்கெட் போடணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே ப்ராக்கெட் போடணும். நான் ஆல்ரெடி இதை மென்ஷன் பண்ணியிருப்பேன் சம். ஸோ சம் பார்க்காதவங்களா இருந்திருந்தால் ஜஸ்ட் ஃபார் கிளாரிஃபிகேஷன். இல்லை எனக்கு அரே வேணும்னா நான் வந்து இப்படி ப்ராக்கெட்டில் கொடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து ஒரே ஒரு ஆர்குமெண்ட் வச்சு தான் பண்ணுறேன்னா எனக்கு இந்த ப்ராக்கெட் தேவையில்லை. பிகாஸ் இட் வில் பி அவாய்ட் அன்வான்ட் மெமரிஸை அவாய்ட் பண்ணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேல் கொடுத்துக்கலாம். வேல் வந்து கிரேட்டர் தென் அண்ட் ஈக்குவல் டு 4 இருக்கணும். ஸோ நான் இதே கண்டிஷனை வந்து சம்மில் கொடுத்தப்போ அது என்ன பண்ணியிருக்குன்னா இப்படி ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணியிருக்கும். ஸோ ஒவ்வொன்றா செக் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னா 1ல் பாஸ் ஆகிருந்தாலே அது ரிசல்ட் 2ன்னு கொடுத்துருக்கும். ஆனால் இது எவ்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லா நம்பருமே என்னவாக இருந்திருக்கணும், கிரேட்டர் தென் அண்ட் ஈக்குவல் டு 4 இருந்திருக்கணும். இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா இது ஃபெயில் ஆகும். ஓகேவா. இப்போ வந்து இது வந்து ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ரிசல்ட் என்ன வரும்னா ஃபெயிலுன்னு வரும். ஏன் அப்படின்னா ரிசல்ட் வந்து நம்மளுக்கு ஃபெயில் தான் வரும். ஏன் அப்படின்னா எவ்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற கண்டிஷன், நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்குறோமோ அது என்ன ஆகணும் அப்படின்னா நம்ம கொடுக்குற கண்டிஷன் தட் மீன்ஸ் இப்போ வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 4ன்னு கொடுத்தோன்னா அது எல்லாத்துலேயுமே என்ன ஆகணும், எல்லா வேல்யூமே கண்டிப்பாக இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் இது என்ன பண்ணும், ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். இல்லைனா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஆனால் சம் எப்படி, சம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து உங்களுக்கு பாஸ் ஆகிருந்தால் போதும், அது வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேவா. இப்போ போய் நம்ம ப்ரௌசரில் பார்ப்போம். பாருங்க நம்மளுக்கு என்ன இருக்கும், ஃபால்ஸாக இருக்குது. இதே சம்மில் என்ன ஆயிருந்துச்சு, ட்ரூவாக இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ்